பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பானவர்களே, உங்களுக்கு நன்மை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்திலே எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கிறது. ஆனாலும் அந்த புஸ்தகங்களை காட்டிலும் மேலானது வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனிதனை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறது, ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறது, ஒரு மனிதனை உயர்த்துகிறது, ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். இன்றைக்கு நன்மையை கெடுத்த மனிதன் உண்டு, நன்மையை தடுத்த மனிதன் உண்டு, நன்மை கிடைக்காதபடிக்கு நமக்கு அநேக இடைஞ்சலை பண்ணின மனிதர்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது நன்மை பலனாக வரும். உங்களுக்கு நன்மை வரப்போகிறது. ஆண்டவரே உங்களுக்கு நன்மை தரப்போகிறார். அவர் நன்மை செய்கிற தேவன். இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் உங்களுக்கு இடையூறாக, உங்களுக்கு விரோதமாக எழும்பி நன்மை வராதபடிக்கு தடுத்து போட்டவர்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார் நன்மை உனக்கு வரும். நன்மை உங்க வாழ்க்கையிலே, உங்க வீடு தேடி நன்மை வரப்போகிறது. எந்த நன்மைக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த நன்மை என் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். சொந்து போகாதே தேவ பிள்ளையே, உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார், உன் கவலையை கர்த்தர் பார்க்கிறார், உன் வருத்தத்தை தேவன் அறிகிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு நன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை இல்லையே, என் வாழ்க்கையில நன்மை இல்லையே, என் கூடாரத்துல நன்மை இல்லையே, நான் செய்கிற வேலையில நன்மை இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் புலம்பலை மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறார். உங்களுக்கு நன்மை வரும். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும். அவர் நன்மை செய்கிற தேவன். உடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்வார். உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு துளிர்வு உண்டாகும். உடைய பொருளாதாரத்துல ஒரு செழிப்பு உண்டாகும். உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு உண்டாகும். ஆண்டவருடைய தலையை உயர்த்துவார். எதிலெல்லாம் வெட்கப்பட்டு நன்மை கிடைக்காமல் நின்றீர்களோ அதிலே கர்த்தருடைய தலையை உயர்த்தி நீங்கள் நன்மையை காணும்படி, நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி, நன்மையை அனுபவிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நன்மை வரும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல சொன்னவர் நன்மையை செய்து முடிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் நன்மைக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மையை கொடுத்து, அவங்களை ஆசீர்வதித்து, அவங்களை உயர்த்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.